வணக்கம் மக்களே. 300 படங்கள், சொத்துக்களை பணிப்பெண்ணுக்கு எழுதி வச்ச ஒரு நடிகர், இறுதியில் நடந்த ஒரு சோக முடிவை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே சினிமா நடிகர்கள் எல்லாரோட வாழ்க்கையும் ரொம்ப ஆடம்பரமாகவும் மகிழ்ச்சியானதும் இருக்கிறதில்ல. அதுக்கு பல விதிவிலக்குகள் இருக்குன்னே சொல்லலாம். சினிமாவில் கோலாச்சி நடிகர்கள்லாம் தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய சிக்கல்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஒருவர் தான் இந்த நடிகர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தின்னு சொல்லி பான் இந்தியா நடிகராக வலம் வந்த இவரோட கடைசி காலம் ரொம்ப சோகத்தில் முடிஞ்சிருக்குது குறிப்பிடத்தக்கது. 1946ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த மெட்ராஸ் மாகாணத்தில் தான் பிறந்திருக்காங்க நடிகர் ரங்கநாத் அவர்கள்னே சொல்லலாம். சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடியே ரயில்வே டிக்கெட் பரிசோதகராக வேலை செஞ்சுருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே நடிப்பின் மேலே இருந்த ஆர்வத்தினால அந்த வேலையை விட்டுட்டு சினிமாவில் நுழைஞ்சிருக்காங்க. 1969ஆம் ஆண்டு தெலுங்கில் வெளியான பூமந்தி மந்தடு படத்தின் மூலமாக நடிகராக அறிமுகமாக இருக்காங்க. இதுக்கப்புறமா 1974ஆம் ஆண்டு சந்தனான்ற தெலுங்கு படத்தின் மூலமாகவும் நாயகனாக அறிமுகமாயிருக்காங்க. இதுக்கப்புறம் 40 வருஷத்துக்கு மேலேயும் படங்களில் கதாநாயகனாக நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மன்மதுடு, நியம், அதிவி நமடு, தேவராயா, கோபாலா கோபாலன்ற படங்களில் நடித்து ரசிகர்களோட கவனத்தை கவர்ந்திருக்காங்க ரங்கநாத் அவர்கள். 300க்கும் மேற்பட்ட படங்களில் வில்லனாகவும் குணச்சித்திர கலைஞராகவும் நடிச்சிருக்காங்க. தமிழில் 1984ஆம் ஆண்டு வெளியான கை கொடுக்கும் கைன்ற படத்தின் மூலமாக தான் நடிகராக ஹாலிவுட் ரசிகர்களுக்கு பரிச்சயமாயிருக்காங்க. அடுத்து ராஜரிஷி, தேவன், அர்ஜுனனின் ஆணைன்னு சொல்லி பல படங்களில் நடிச்சும் இருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஹிந்தி படங்களில் நடித்து புகழ்பெற்ற ரங்கநாத்தோட கடைசி காலம் சோகத்தில் முடிஞ்சிருக்குங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மைன்னே சொல்லலாம். காரணம், ரங்கநாத்தோட மனைவி சைதன்யா உடல்நல குறைவால் 2009ஆம் ஆண்டு இறந்து போயிடுறாங்க. மனைவியோட மரணத்துக்கு அப்புறமா உடைஞ்சு போன ரங்கநாத் அவர்கள் மன உளைச்சலில் இறந்துருக்காங்க. இதுக்கப்புறமா 2015ஆம் ஆண்டு வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ரங்கநாத் நடிகரோட தற்கொலை ரசிகர்களை ரொம்பவே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிடுச்சு. மேலும் அப்போது தற்கொலை கடிதம் ஒன்று கிடைச்சிருக்கு. அதில் தன்னோட சொத்துக்களை பணிப்பெண் மீனாட்சிக்கு எழுதி கொடுக்கணும்னு சொல்லியும் அவரை எந்த தொந்தரவும் செய்ய வேணான்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இதை பற்றி ரங்கநாத்தோட மகள் நிரஜா அவர்கள் சொல்லும்போது, பணிப்பெண் மீனாட்சி ரொம்ப வருஷமாக அம்மாவையும் அப்பாவையும் கவனிச்சுக்கிட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் என்னோடய அப்பா அவங்க பேரில் சொத்துக்களை வாங்கினாங்க. எங்களை விட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அதிகமாக அந்த பணிப்பெண் தான் உதவி செஞ்சுருக்காங்க. அதனால தான் அப்பா அந்த மாதிரி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, நம்ம போகிற இந்த சினிமா தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான டெய்லி வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.